கரை மேலே நிற்கிற 3 வயது குழந்தை முங்கும் போது பார்க்குறது கண்ணுக்கு தெரியல. அப்பார் தண்ணிக்குள்ளே போயிட்டு அப்பாரை காணுமேன்னு அம்மே அப்பான்னு அழுதுச்சு. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ட்ரிப் வித் சிவா. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா அருள்மிகு சட்டநாதர் திருக்கோயில் பற்றி தான் பார்க்க போகிறோம். இது எங்கே இருக்குன்னா நாகப்பட்டினம் மாவட்டம் சீர்காழியில் தான் இருக்குது. இக்கோயிலின் தனி சிறப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, திருஞான சம்பந்தருக்கு பார்வதி தேவி ஞானப்பால் கொடுத்தல். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். சிவனடியார் ஒருத்தவர் இருந்தார், அவர்கிட்ட கேட்டால் அவர் தல புராணத்தை அழகாக சொல்லியிருந்தார். அது வரும் வீடியோவில், வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இத்தலத்து மட்டும் சிறப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, சிவன் சுயம்புமூர்த்தியாக அருள்பாலிக்கிறார். இக்கோயில் சோழர்களால் கட்டப்பட்டது. சிவனின் தேவார பாடல் பெற்ற 274 சிவாலயங்களில் இது 14வது தேவார தலமாகும். இக்கோயிலுக்கு உள்ளே திருஞான சம்பந்தருக்கு தனி சந்நிதி உள்ளது. இங்கு சம்பந்தர் மூலவராக உள்ளார். அப்பர், சுந்தரர், மாணிக்கவாசகர் வெளியே தனியாக உள்ளனர். சுவாமி சந்நிதிக்கும் அம்மன் சந்நிதிக்கும் நடுவே சம்பந்தர் சந்நிதி உள்ளது. இதனை சோமஸ்கந்த அமைப்பு என்று கூறுவார்கள். இத்தலத்தில் 22 தீர்த்தங்கள் உள்ளன. இறைவன் மூங்கில் மரமாக காட்சி கொடுத்ததால் மூங்கில் தல விருட்சமாக உள்ளது. மூலஸ்தானத்தில் பிரம்மா, விஷ்ணு, சிவன், பார்வதி, லட்சுமி, சரஸ்வதி ஆகியோர் அருள்பாலிக்கின்றனர். இத்தல விநாயகர் நனம் தீர்த்த விநாயகர் என்று திருநாமத்துடன் அருள்பாலிக்கிறார். இத்தலத்தை எதற்கு வழிபடுவாங்கன்னா, வழக்குகளில் பிரச்சனைகள் உள்ளவர்கள் இத்தலத்தை வழிபடுவது சிறப்பு. குழந்தை இல்லாதவர்கள் இத்தலத்திற்கு வந்து வழிபட்டால் குழந்தை பாக்கியம் கிட்டும் என்பது ஐதீகம். இக்கோயிலோட திருவிழாக்கள்னு பார்த்தீங்கன்னா, சித்திரை திருவாதிரையில் பிரம்மோற்சவம் தொடங்கும். இதில் 2ஆம் நாள் சம்பந்தருக்கு அம்பாள் பால் தந்த உற்சவம் பிரம்ம தீர்த்தத்தின் கரையில் நடக்கிறது. அன்றைய தினம் ஞான சம்பந்தருக்கு நெய்வேத்தியம் செய்த பாலை பிரசாதமாக சாப்பிட்டால் மறுபிறவி கிடையாது என்பது ஐதீகம். மலைக்கோயிலில் அருள்பாலிக்கும் உமா மகேஸ்வரருக்கு சித்திரை, ஆடி, ஐப்பசி, தை மாத பிறப்புகளிலும் திருக்கார்த்திகை, மார்கழி, திருவாதிரை மற்றும் சிவராத்திரி நாட்களிலும் தைலாபிஷேகம் நடைபெறும். ஆடிப்பூரம், நவராத்திரி, தை அமாவாசை, வைகாசி மூலம், ஆனி ரோகிணி, ஐப்பசி சதயம் ஆகிய நாட்களிலும் சிறப்பு பூஜைகள் உண்டு. இத்தலத்தை பற்றி சம்பந்தர் 67 பதிகங்களும், திருநாவுக்கரசர் 3 பதிகங்களும், சுந்தரர் 1 பதிகமும் பாடியுள்ளனர். கோயில் திறந்திருக்கும் நேரம் பார்த்தீங்கன்னா, காலை 6 மணி முதல் மதியம் 1 மணி வரை, மாலை 4 மணி முதல் இரவு 9 மணி வரை திறந்திருக்கும். போனீங்கன்னா விசிட் பண்ணி பாருங்கள். கூகுள் மேப்ஸ் லொக்கேஷனும் நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். சீர்காழி போனீங்கனாலே பெரிய கோயில் எதுன்னு கேட்டாலே சொல்லுவாங்க. இப்போ வாங்க அந்த சிவனடியார் சொன்ன தல வரலாறை கேட்போம். நம்ம சீர்காழியினுடைய சிறப்பு, சிவபாத இருதயர்னு ஆயிரு. அந்த அம்மா பேர் பகவதி அம்மையார். இவங்க இருவரும் தவமிருந்து பிறந்த குழந்தை. குழந்தைக்கு 3 வயது. குழந்தை வீட்டில் அழுதுகிட்டு இருக்குன்னு தோப்பனார் இங்கே தூக்கிட்டு வர்றாரு. தூக்கி கொண்டாந்து விட்டவுடனே குழந்தை விளையாடுது. அழுதுகிட்டு இருக்கிற குழந்தை விளையாடுதுன்ட்டு தோப்பனார் தண்ணிக்குள்ளார முங்கி குளிக்கிறார். கரை மேலே நிற்கிற 3 வயது குழந்தை முங்கும் போது பார்க்குது கண்ணுக்கு தெரியல. அப்பார் தண்ணிக்குள்ளே முழின்னு இருக்கார். அப்பாரை காணுமேன்னு அம்மே அப்பான்னு அழுதுச்சு. அது திருச்சபையில் காதில் விழுது. உடனே சிவனும் பார்வதியும், நம்மளுடைய பக்தர், அவர் கடமையை விடாமல் செய்கிறார், நீங்கள் போய் பால் கொடுத்துட்டு வாங்கங்கிறார். அதோ சுவாமி அம்பாள் ரிஷவாகனத்தில் வராங்க. வந்து ஒரு தங்க கிண்ணத்தில் தன்பாலையும் அதில் ஞானத்தையும் குழப்பி அழுதுகிட்டு இருக்கிற குழந்தைய கையை காமிக்கிறாங்க. ஓடி வருது. அந்த தங்க கிண்ணத்துலேருந்து பால் ஊட்டுறாங்க. அதோ பாருங்கள், இந்த மேலாண்ட ஆரிச்சில், கீழாண்ட ஆரிச்சில் தோப்பனார் குளத்திலேருந்து பூஜையை முடிச்சுட்டு தோலில் துண்டை புழிஞ்சு வச்சுட்டு மேலே வரார். மேலே வந்து கோபம் கொண்டு கோல் எடுத்து வாங்குறாரு. பிராமண குழந்தை ஆச்சாரமாக இருக்கணுமே, யார் கொடுத்தா அந்த பால், யார் கொடுத்தாலும் கை நீட்டி வாங்கிடியோ, என்ன பால் சாப்பிட்ட, கூப்பிட செவி கொடுத்து கேட்கலேன்னு வாங்குறாரு. ஞானசம்பந்த பெருமான் இந்த கையில் உள்ள கிண்ணத்தை அந்த கையில் வச்சுக்கிட்டு பல கையை தூக்கி சரசுக்கு மேல் தோன்னு காமிக்கிறார். 3 வயது குழந்தை தானே, மேலே காமிக்கிறார். அங்கேருந்து சிவனும் பார்வதியும் காட்சி அளிக்கிறாங்க. குழந்தை கண்ணுக்கு தெரியுது, தவப்பனாருக்கு தெரியல. என்ன நான் கேட்குறேன், நீ மேலேயே காமிக்கிறேன்னு அந்த கிண்ணத்தை பிடுங்கி தூரம் எரிஞ்சிருவார். அந்த செவுத்தில் பதிஞ்சிருக்கு, பார்க்கலாம், அடையாளம் வச்சுருப்பாங்க, ப்ளூ கலரில் பெயிண்ட் அடிச்சிருக்கு. உடனே நம்ம குழந்தை தெய்வ குழந்தைன்னு சொல்லி தந்தை சிவபாத இருதயர் அன்போடு தூக்கி ஞானசம்பந்த பெருமான தோளில் வைக்கிறார் 3 வயசு குழந்தைய. இருவருக்கும் காட்சி கொடுக்குறாங்க. நேராக மதுரையில் போய் கூன் பாண்டியனோட உடம்பை குணப்படுத்திட்டு சமணர்கள் மதத்தை ஒழித்து சைவ மதமாக்கிட்டு தாய் மாமோடு இங்கேருந்து ஆச்சால்புரம் ஒரு 16 கிலோமீட்டர் தூரம் இருக்குது. பாடல் பெற்ற ஸ்தலம். திருமண கோலத்தோடு போகும்போது பார்வதி அம்மா எதிர்க்க நின்றுக்கிட்டு, நீ மட்டும் வாப்பாங்கிறாங்க. என்னை நம்பிய ஜீவன்கள், என்னை வணங்கினவங்கெல்லாம் விடமாட்டேன்.
எல்லாரையும் அழைக்கிறதா இருந்தால் வரேன், இல்லைன்னா வரமாட்டேங்கிறார். அப்போ தான் அம்மா கையை நீட்டுவாங்க. இந்த மாதிரி ஒரு தடாகம்னா திருக்குளம், மாதிரி ட்ரிப்பு கை நீட்டுவாங்க, திருநீர் வரும். அந்த குளத்தில் குளிச்சுட்டு திருநீர் அணைந்து உள்ளார போனவங்க அங்கேயே ஐக்கியமாயிட்டாங்க. அதை முன்னிட்டு இங்கே வருஷத்துக்கு ஒரு முறை சித்திரை மாதம் திருவாதிரை நட்சத்திரத்தில் திருமுலைப்பால் திருவிழா மிக சிறப்பாக அந்த இடத்துல நடக்கும். ஏகப்பட்ட பந்தல் போட்டிருப்பாங்க. சுவாமி அம்பாள் இந்த நேரம் அந்த கேட்டை திறந்து விஸ்வவாகனத்தில் வருவாங்க. சுவாமி சன்னிதானம், இந்த கோயில் முதலாளி சாமி சன்னிதானம் அவங்க வருவாங்க. ஞானசமுந்தர் கோயிலேருந்து புஷ்ப விழாக்கில் வந்து இங்கே பால் ஊட்டுவாங்க. மேலே பாருங்கள், பிரம்மா பூஜை பண்ணுறாரு. படைக்கும் தொழிலாம் மறந்ததுனால சிவபெருமானை வச்சு வணங்குறாரு. நினைவு வருது. தெப்பகுளத்துக்கு பேர் பிரம்ம தீர்த்தம். பிரம்மபுரீஸ்வரர் சுழமலிங்கம். உலகம் பிரளய காலத்தில் அழியப்படும் போது ஓம் என்ற பிரணமந்திரத்தை தோணியாக்கி சிவன், பார்வதி, பிரம்மா, விஷ்ணு, லட்சுமி 5 பேரும் சேர்ந்து தோணி எடுத்துட்டு சுற்றி வரும்போது இத்தலம் வந்தது மேன்மையை பற்றி வழங்குறது. 16 அடி உயரத்தில் அம்மையும் அப்பாவும் பார்க்கலாம். சிவன் பார்வதி உட்காந்துருப்பாங்க மலையில். 5 ரூபா டிக்கெட்டு வாங்கி போனீங்கன்னா பார்க்கலாம். ஒரு 52 படி. அதுக்கு மேலே ஒரு 6 படி தாண்டினீங்கன்னா ஐயா சட்டநாதர். நம்ம பிறந்து வரும்போது என்ன கொண்டு வந்தோம், போகும்போது என்ன கொண்டு போகிறோம். நீ பெரிய நீ நான் பெரிய நீங்கிற அகந்தானம் இருக்கக்கூடாது. கடைசி நிலைப்பாடு இப்படி தான் எல்லோரும் உணரணுங்கிறதுக்காக அவர் பிறந்த சுரத்துக்கு இருப்பார். அவருக்கு ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் சுக்கிரவாரம்னு நைட்டு இரவு 9 மணிக்கு பூஜை ஆரம்பித்தாங்கன்னா மணி 1, 1:30 ஆகும். தென்புறத்தில் இருக்கிற பலிப்பிடத்தில் தான் எல்லா விஷயமும் நடக்கும். 1 மணிக்கு மேலே தான் அங்கே போய் வடமலை சாத்தி புனுகு தைலம் சாத்துவாங்க. இப்போ கொஞ்சம் நேரத்தோடு முடிச்சிடுறாங்க. இதை நான் 7 வருஷத்துக்கு முன்னாடியே யூடியூப்பில் சொல்லியிருக்கிறேன் பாருங்கள். சீர்காழி பெரிய கோயில் தலப்புறான்னு எடுத்திங்கன்னா அதில் தெளிவாக சொல்லியிருக்கோம், பார்க்கலாம். இப்போ உடனே அந்த பூஜை முடிஞ்ச உடனே சாவியை கொண்டு போய் அஷ்டபைரவர்கிட்ட வைப்பாங்க. அங்கே அஷ்டமி தேய்புரை வளர்ப்புறை நடக்கும். தேய்புறையில் ரொம்ப விசேஷமாக நடக்கும். இங்கு வந்தால் சட்ட சிக்கல் நீங்கும். தடைப்பட்டிருக்கிற திருமணங்கள் நடக்கும். புத்திரபாக்கியம் இல்லாதவங்களுக்கு புத்திரபாக்கியம், உத்தியோக பர்மிஷன் கிடைக்கும். உடம்பு ஆரோக்கியத்தை தரும். பிஸ்னஸ்கள் நல்ல மாதிரி நடக்கும். காற்று, கருப்பு, வப்பு, பிணி, சூனியங்கிறாங்களே, இதுவும் நீங்கும். இது உண்மை. வந்துன்னா சீர்காழியில் பாருங்கள், மறாத வருஷமாக அதனுடைய பலனு நல்லா தெளிவாக தெரியும். இன்னும் கொஞ்சம் ஆச்சாரமாக இருக்கணும், இல்லைன்னா கொஞ்சம் எடைப்பாடு நடக்கும். அவங்களுக்கு முழு தேங்காயை கொடுத்தா அந்த தேங்காயை கும்மில் பிச்சுட்டு திருநீர் தடை கொடுப்பாங்க. அதை உடச்சி திருவி சர்க்கரை போட்டு குடும்பத்தில் உள்ளவங்க சாப்பிட்டுட்டு கொட்டாங்கச்சி தண்ணியில் விடணும். இது உண்மை. அது மருந்து, பெரிய மகாபெரிய சக்தி வாழ்ந்தது. அது சாப்பிட்டா நல்லது நடக்கும். இங்கே அம்பாள் திருபர சுந்தரி. திருன்றால் 3 இச்சாசக்தி, கிரியாசக்தி, ஞானசக்தி. இங்கே பக்கத்திலே அருகாமையில் ஒரு 1/4 கிலோமீட்டர் தூரம் இருக்குது ஓசநாயி கோயில். பேச்சு வராத ஊமை குழந்தைகள் இருந்தால் ஒரு தேன் பாட்டில் வாங்கிட்டு கொடுத்தா அம்மா மடியில் வச்சு கொடுத்தா 48 நாள் அந்த தேனை நாக்கில் குழந்தையாக இருந்தால் தடவணும், பெரியவங்களாக இருந்தால் கொடுக்கலாம். 49ஆம் நாள் அந்த குழந்தை பேசும். இது உண்மை. சீர்காழி வந்து பாருங்கள். சீர்காழி மிகப்பெரிய சிறப்பு வாழ்ந்த இடம். இங்கே சுற்றியும் ஆலயத்தை சுற்றி அம்பாள் கோயில் நிறையா இருக்கும். எங்கே பார்த்தாலும் லாரி தெற்கு வீதி, வடக்கு வீதி அப்படின்னு சொல்லுவாங்க. அங்கங்கே அம்மன் கோயில் இருக்கும். இது ஞானப்பூமி. இங்கே வந்தால் பத்ரிநாத் போன மாதிரி, கைலாயமலை போன மாதிரி சீர்காழி பூலோக கைலாய காட்சி. இதை பாருங்கள், சேக்கிலால் எழுதியிருக்காங்க பாருங்கள். சிவனடியை சிந்திக்கும் திருப்பெருகு சிவஞானம், பவமதனரை நரமாற்றும் பாங்கினில் ஓங்கினில் ஞானம், ஹோம எல்ல கலை ஞானம், உணர்வறிய விஞ்ஞானம், தமிழ் முதல்வர் சம்பந்தர் தான் உணர்ந்தார் அந்நிலை. இந்த நிலையில் உணர்ந்து நீங்கள் கேட்டிருக்கிறீங்க, நல்லா இருப்பீங்க. அடியன் பேர் சிவசக்தி அருள்வாக்கு ஜோதிடர் ஏ கணேசங்கிறது நான் தான். இங்கே தான் வேலை பார்க்குறேன் பசுமாடத்தில் கோயிலில் 40 வருஷமாக. எல்லாருக்கும் தெரியும். இங்கே வாங்க, சீர்காழி கோயிலுக்கு வந்துட்டு போங்க. உங்கள் கஷ்டங்கள், தடைப்பட்டிருக்கிற திருமணங்கள், புத்திரபாக்கியம் இல்லாதவங்களுக்கு புத்திரபாக்கியம், நீண்ட காலம் தடைப்பட்டிருக்கிற திருமணங்கள், உத்தியோக பர்மிஷன் கிடைக்கும். சட்ட சிக்கல் ரொம்ப நாளாக இழுத்துக்கிட்டு இருந்த சட்டத்தை நீக்கும். நேர்மையாக இருக்கணும். ஆனால் நீதிக்கு மட்டும்தான் இங்கே வேலை. காற்று, கருப்பு, வப்பு, பிணி, சூனியங்கள் இருந்தால் இதெல்லாம் நீங்கள். இது உண்மை. நிச்சயமாக உங்களுக்கு எந்த செலவும் கிடையாது. வந்து ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் சுக்கிரவாரம் நடக்கும். இருக்கிறவங்க பணம் கட்டலாம், 1000 ரூபா கட்டலாம். இல்லாதவங்களும் அந்த இடத்துல உட்காந்து பார்க்கலாம். இங்கே வந்தால் நன்மைகள் ஏற்படும். இது உத்தம சீர்காழியுடைய சிறப்பு. சீர்காழி சட்டநாதர் ஆலயத்தில் வந்துட்டு போங்க. நன்றி, வணக்கம். கோயில் மூலவரை வணங்கிட்டு சுற்றி வரும்போது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு மலை கோயில் இருக்கும். இந்த மலை கோயிலில் ஏறுறதுக்கு என்ட்ரி ஃபீஸ் வந்து ஒரு ஆளுக்கு 5 ரூபா கொடுத்து நீங்கள் அந்த மலை கோயிலில் போனீங்கன்னா சிவன் பார்வதி இருப்பாங்க, பார்த்து வணங்கிட்டு வரலாம். இந்த மலை கோயிலோட வரலாறு என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரோமச முனிவர் கைலை சென்று சிவனை நோக்கி தவம் செய்து இறைவா பக்தர்களின் குறை தீர்க்க தென் திசையில் தேவியுடன் எழுந்தருளி கைலை தரிசனம் தர வேண்டும் என வேண்டினார்.
ஒரு சமயம் ஆதிசேஷனுக்கும் வாயு தேவனுக்கும் தங்களில் யார் பெரியவர் என்ற போட்டி நடந்தது. அதில் ஆதிசேஷன் தன் 1000 தலைகளால் கைலையை மூடிக்கொண்டார். வாயுவால் மலையை அகை கூட முடியவில்லை. தேவர்களின் வேண்டுகோளின்படி ஆதிசேஷன் ஒரு தலையை மட்டும் தூக்க வாயுவின் வேகத்தால் சிறு பகுதி பெயர்ந்தது. இறைவனின் அருளால் இந்த சிறு மலையை 20 பறவைகள் சீர்காழிக்கு கொண்டு வந்து சேர்த்தன. காலவித்து என்னும் மன்னனுக்கு குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருந்தது. கைலை சென்று இறைவனை வணங்கினால் தான் புத்திர பாக்கியம் கிடைக்கும் என பெரியவர்கள் கூறினர். அவன் சின்ன கைலையான சீர்காழிக்கு வந்து இறைவனை வணங்கி குழந்தை பாக்கியம் கிடைக்கப் பெற்றான். இக்கோயில் 3 அடுக்குகளை கொண்டு குன்று கோயிலாக விளங்குகிறது. கீழ்த்தலத்தில் பிரம்மபுரீஸ்வரர், திருநிலை நாயகி அருள்பாலிக்கின்றனர். இது லிங்கமூர்த்தம் எனப்படும். இவருக்கு 6 கால பூஜை நடக்கிறது. படைக்கும் தொழிலை செய்த பிரம்மா தானே உலகில் பெரியவன் என அகங்காரம் கொண்டான். அந்த அகங்காரத்தை போக்குவதற்காக சிவபெருமான் பிரணவ மந்திரத்தை பிரம்மனுக்கு மறக்கச் செய்தார். இதனால் வருந்திய பிரம்மன் இத்தலத்தில் சிவலிங்கத்தை பிரதிஷ்டை செய்து பூஜை செய்து வந்தார். இதனால் இத்தலத்து இறைவன் பிரம்மபுரீஸ்வரர் ஆனார். நடு அடுக்குகளில் உமா மகேஸ்வரர் உள்ளார். இவரை தோணியப்பர் என அழைக்கப்படுகின்றனர். இவருக்கு 4 கால பூஜை நடைபெறுகின்றது. இந்த குன்றையும் தோணிமலை என்கின்றனர். இந்த குன்றிலிருந்து சாமியை வணங்கிட்டு கீழே வந்தீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு தலை விரிச்சம் மூங்கில் மரம் இருக்கும். இது பேர் ஸ்ரீ மூங்கில் வனம்னு இருக்கு. இங்க துர்காம்பிகை இருக்காங்க, காலபைரவர் இருக்காரு. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஸ்ரீ தேவேந்திர லிங்கம் இருக்கு. இந்த இடத்துல தான் பார்வதி தேவியார் திருஞான சம்பந்தருக்கு ஞானப்பால் கொடுத்த இடம். அதே போல் அவங்க தந்தையார் வந்து யார்கிட்ட வாங்கி குடிச்சிங்கன்னு கேட்டது இந்த இடத்துல தான். அழகாக அந்த ஆர்ச்சிலே உங்களுக்கு தெரியும். பார்த்தீங்கன்னா பார்வதி தேவியார் திருஞான சம்பந்தருக்கு ஞானப்பால் கொடுக்குறாங்க பாருங்கள். இந்த ஆர்ச்சில் பாருங்கள், திருஞான சம்பந்தரோட தந்தை கேட்குறாரு யார் கொடுத்ததுன்னு. அதுக்கு அவர் மேலே கை காட்டுறாரு பாருங்கள்.
கோயிலை சுற்றி வரும்போது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்ரீ அஷ்டபைரவர் சந்நிதி இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்ரீ ருமண தீர்த்த விநாயகர் சந்நிதி இருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்ரீ சங்கர வடிவேலர் இருக்காரு. இங்கே ஸ்ரீ காளிபுரீஸ்வரர் இருக்காரு. ஸ்ரீ காளி கணநாதர் இங்க இருக்காரு. இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்ரீ கணநாதர் இருக்காரு. இதுலேருந்து அப்படியே லெஃப்ட் சைடில் போனீங்கன்னா உங்களுக்கு தாயார் சந்நிதி இருக்கும். இதுதான் அது. நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை டேப் பண்ணி ஆலில் போடுங்க. அப்போ தான் அடுத்தடுத்த வீடியோஸ் நோட்டிஃபிகேஷனில் வரும். இந்த மாதிரி வரலாற்று சிறப்புமிக்க கோயில்கள் மற்றும் சுற்றுலாத்தலங்கள் நம்ம சேனலில் வரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.